ஆமென். எல்லாம் சேர்ந்து விடுதலையோடு பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். துதிக்கு பாத்திரரே இந்த துணையாளரே, துதிக்கு பாத்திரரே இந்த துணையாளரே, ஆபத்து காலத்து அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பே, உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே ஆராதிப்பே. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். யெகோவா ஷாலோம், எந்த சமாதானமே, நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும். யெகோவா ஷாலோம் நீரே இந்த சமாதானமே, யெகோவா ஷாலோம் நீரே இந்த சமாதானமே, நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தே, சஞ்சலம் தவிப்பும் நீக்கிவிட்டே, நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தே, சஞ்சலம் தவிப்பும் நீக்கிவிட்டே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பே, ஆராதிப்பே. யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா ஷம்மா நீரே என்னோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா நீரே என்னோடு இருப்பவரே, என்ன வந்தாலும் காலங்கிடலே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனால், என்ன வந்தாலும் காலங்கிடலே, அப்பா நீர் என்னோடு இருப்பதனால். உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பே, உன்னதரே உயர்ந்தவரே உம்மையை ஆராதிப்பே. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க. யெகோவா நிசி நீரே எந்த செய்யக்கூடியே, யெகோவா நிசி நீரே எந்த செய்யக்கூடியே, யெகோவா நிசி நீரே எந்த செய்யக்கூடியே, மனமகிழ்ந்து பாடிடுவே, மகிமையாய் நீ வெற்றி சீரந்தே, மனமகிழ்ந்து பாடிடுவே, மகிமையாய் நீ வெற்றி சீரந்தீர். உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மையே
வீரரே, இந்த துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்பே. உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி உன்னதமான கர்த்தரை, அடைக்கலமாயிருந்த கர்த்தரை, வல்லமை உள்ள ஆண்டவரை நாம் துதிப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி உள்ளேன். இந்த பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குறையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமல்ல, நான் அழுது புலம்பும் நேரமல்ல, அணைக்குதையா உம் கிருபை, என்னை அணைக்குதையா உம் கிருபை. ஓ பலனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனா. மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனா. உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. ஓ பலனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலையுமே, உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவேன், தாண்டி நானும் ஆமே. பலனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், கைவிடப்படுவதில்லை. ஓ என் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படும். நல்ல கைத்தட்டி பலனாகிய கர்த்தாவே, நான்
உம்மை நம்பி உள்ளே கைவிடப்படுவதில்லை. பலனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளே. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலனாக, கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக, ஆதரவாக கர்த்தர் நமக்கு இருக்கிறாரே. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். நீரே என் பலன், நீரே எனக்கு அடைக்கலம். யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்த பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்த பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. பசும்புல் வெளியில் என்னை தீனம் வைக்கின்றீர், அமர்ந்த தண்ணீர் ஊற்று தாகம் தீர்க்கிறீர். சத்துருவின் கண்கள் காண என்னையா என் தலையை அபிஷேகம் செய்கின்றீர். சத்துருவின் கண்கள் காண என்னையா என் தலையை அபிஷேகம் செய்கின்றீர். நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நல்ல கரங்களை தட்டி, அடைக்கலமானவரே, ஆதரவானவரே, உமக்கு நன்றி. எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. கர்த்தர் எனக்கு நம்பிக்கையாக, கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார். நீரே எனக்கு பலனாக இருந்தீர் ஆண்டவரே. கலங்கின நேரங்களிலெல்லாம் எங்களை கை தூக்கி எடுத்தவர் நீர்தான் ஆண்டவரே. சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் எங்களை பலப்படுத்தினவர் நீர்தான் ஆண்டவரே. அப்படியே கை உயர்த்தி சொல்லுங்க, நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவாறே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவாறே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவாறே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில்
என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணையில் நீங்கதாப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணையில்லை. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர். ஓ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதாப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணையில்லை. மனிதனின் தூஷணை மனமடி அடைவதில்லை. நீரின் பக்கம் உண்டு தோல்விகள் இல்லை. எனக்கு எதிராக சாட்சிகள் சொன்னாலும் வகாட நீருண்டு ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராக சாட்சிகள் சொன்னாலும் வகாட நீருண்டு. நீங்கதாப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்கதாப்பா எனக்கு ஒரே நம்பிக்கை. இது ஆண்டவர் மட்டும்தான். இந்த உலகத்துல நான் நம்பி இருக்கிறவர் அவர் மட்டும்தான். துணையில் நீங்கதாப்பா. நீங்கதாப்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு நீங்கதாப்பா. நீங்கதாப்பா இயேசப்பா இயேசுவே. உம்மையன்றி வேறு துணையில்லை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே சொல்லுவோமா? கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா தேவ கிருபைதான் இதுவரைக்கும் நம்மை நடத்தி இருக்கிறது. கிருபதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த இயேசுவே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே.
கிருபையே, அந்த மாறாத கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறது. இயேசையா கிருபையே, கிருபையே மாறாத. உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம், ஓ உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. ஓ உடைக்கப்பட்ட உருவாக்கின கிருபை, கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத. நன்றி இயேசையா, கிருபைப்பா இயேசையா. ஓ கிருபையே, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா ஒவ்வொரு நாளும் கிருபை என்னை நடத்துகிறது. இயேசப்பா ஓஹோ கரங்களை தட்டி கத்திரமே 3 மைனர். ஹல்லேலூயா, thank you Jesus. உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் சத்துரு எழும்பி வந்தால் 7 வழியாய் ஓடி போவார். ஆமென். தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவ ஜனத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற மனித சக்திகள், மனித கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள், ஆமென், எந்த சூழ்ச்சிகள் ஆனாலும் அது வாய்ப்பதில்லை, அது உன்னை மேற்கொள்வதில்லை. நீ தாண்டி போக கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார். அதை மிதித்து போக கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார். சத்துருக்கள் தான் தலைகள் விந்து போவார்களே தவிர தேவ பிள்ளைகள் தலைகுனிந்து நடக்க மாட்டார்கள். உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். சொல்ல போகிறோம், எத்தனை ஆயுதங்கள் எழும்பி வந்தாலும் மேற்கொள்ள முடியாது. என் கொம்பை உயர்த்தினீரே. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் போவதில்லை. புலம்பாலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைல தலையை நிரப்புகிறீர். புலம்பாலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைல தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரப்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பே. பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே,
போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, இயேசையா. வெட்கப்பட்டு உனக்கு விரோதமாய் மறுபடியும் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் புலம்பலை புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். உங்களை கர்த்தரை துதிக்கும் புது பாட்டை கர்த்தர் உங்கள் நாவிலே கொடுப்பார். நீங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே பல பல காரியங்களை சந்தித்து வந்திருந்தாலும், ஆமென், கர்த்தர் உங்கள் நாவிலே அவரை துதிக்கும் புது பாட்டை தேவன் நாவிலே கொடுப்பாராம். ஏனென்றால் இனி புலம்ப மாட்டீர்கள், இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள். உங்கள் மேலே கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். ஆனந்த தைலத்தை உங்க மேல கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். ஆமென், ஆமென். உங்கள் மேல ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகம், உங்கள் மேல ஊற்றப்பட்டிருக்கிற ஆனந்த தைலம், உன்மேல் அது வரும் பொழுது அது உன்னை சந்தோஷப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஓ, அவரை சந்தோஷப்படுத்துவார். எல்லா நேரங்களிலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், மேன்மை என் ஆத்துமா களிகூரும். உயர்விலும் தாழ்விலும் என் ஆத்துமா
அல்லேலூயா. உயர்விலும் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் ஆத்துமா கர்த்தரை துதித்து பாடும். என் ஆத்துமா கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாடும். ஓ, உயர்விலும் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. உயர்விலும் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாய் மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. உயர்விலும் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். சத்துரு சிரிக்கையில், ஓ சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. ஓ என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. இந்த நல்ல ஆராதனை நேரத்திற்காக எல்லாரும் தேவ சமூகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய கிருபை பெரிதா இருக்கிறபடினாலே, ஆமென் ஆமென். இம்மட்டும் நம்மை நடத்தியிருக்கிறவராய் இருக்கிறபடினாலே, இதுவரைக்கும் உதவி செய்தவராய் இருக்கிறபடினாலே, நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தருக்கு கனத்தை செலுத்துங்க. முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்துமாவோட ஆண்டவரை துதிக்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரே. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா.
எங்கள் மத்தியில் ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறீர், பிரசன்னமாயிருக்கிறீர். அதற்காக நன்றி. விதியான நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரம். நம்முடைய காணிக்கைகளை, தசம பாகங்களை நாம் எடுத்துக்கொள்வோமா? தேவ சமூகத்தில் கர்த்தருக்கென்று நாம் கொடுக்க ஆயத்தத்தோடு வந்திருக்கிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கட்டும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்கும்படி ஆயத்தத்தோடு வந்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து அவைகளுக்கு ஏற்ற பலன்களை உம்முடைய பிள்ளைகள் 100 மடங்காய் பெற்றுக்கொள்ள, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பொருளாதார ஆசீர்வாதங்கள் பெருக, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று கொடுக்கலாம். உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். வாழ்த்துவேன், போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். கைவிட்டீரினும் நேசரால் இயேசனோடிருப்பதால், சிநேகிதர் எல்லாம் கைவிட்டீரினும் நேசரால் இயேசனோடிருப்பதால், மண்ணில் என் வாழ்வை நான் விட்டேகிறேன், மன்னவனாம் இயேசுவோடு சேருவேன். மன்னவனாம் இயேசுவோடு சேருவேன். வாழ்த்துவேன், போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி என்றும் ஜீவிப்பேன். ஹல்லேலூயா. வாழ்த்துவேன், போற்றுவேன், உம்மை மாத்திரம் நோக்கி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் கிருபையாக இந்த நாளில் தேவ சமூகத்தில் ஆராதிக்கவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவ நமக்கு பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் இன்றைக்கு தொடர்ந்து வேத வசனங்களுக்கு நேராக நாம் கடந்து வரலாம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசும்படியாக யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதன் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதன் 21ஆம் வசனம். நீர் அவரோடு பழகி சமாதானமாய் இரும், அதனால் உமக்கு நன்மை வரும், அதனால் உமக்கு நன்மை வரும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். யோபினுடைய சரித்திர சம்பவங்களை பல நேரங்களில் நாம் படித்திருக்கிறோம், பல நேரங்களில் நாம் தியானித்திருக்கிறோம். ஒரு காலத்தில் மிகவும் ஆசீர்வாதமாய் அநேகருக்கு முன்பாக வாழ்ந்திருந்த தேவ மனுஷன், உலக பிரகாரமாகவும் அவர் தன்னுடைய வாழ்வில் அநேக ஆசீர்வாதத்தை அனுபவித்தவர். அந்த தேசத்திலே அநேகருக்கு முன்பாக சொல்லப்படுகிற ஒரு நபராக ஊர்ஸ் தேசத்தில் எல்லா நிலைகளிலும் வாழ்ந்திருந்த ஒரு மனுஷன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் தேவனுக்கு முன்பாக ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற மனுஷன். உலக ஆசீர்வாதமும் இருக்குது, கர்த்தருடைய ஆசீர்வாதமும் இந்த மனுஷனுக்கு இருக்குது. வேதம் சொல்லுகிறது, உத்தமனும் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுமாய் இருந்தான், அவனுக்கு ஏராளமான ஆஸ்திகள் இருந்தது என்று நம்ம படிக்கிறோம். அப்போது இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் 2 விதமான ஆசீர்வாதமும் இருக்குது. உலகத்திற்குரிய நிலைகளிலும் ஒரு உன்னத ஆசீர்வாதம் இருக்கிறது, பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இப்படி வாழ்ந்திருந்த இந்த குடும்பத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய புயல் காற்று வீசுகிறது. பயங்கரமான கொடுமையான ஒரு காரியம் இந்த யோபியினுடைய வீட்டிலே திடீரென்று சம்பவிக்கிறது. நமக்கு தெரியும், எதிர்பாராத காரியங்கள் அந்த குடும்பத்தின் நிலைகளை சீர்குலைத்து விட்டது. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் இழந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை அவனுக்கு உருவாகி இருக்கிறது. சகலவற்றையும் இழந்து போய் நிற்கிறான். தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போய், தன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை இழந்து போய், எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலையில் இருக்கிறான். இப்போ யோபுக்குள்ள ஒரு கேள்வி, எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிறது? ஒரு பக்கம் சரீரத்தில் வியாதி, இன்னொரு பக்கம் மன உளைச்சல், இன்னொரு பக்கம் இழப்பு, சமாதானம் இல்லாத நிலைகள், இப்படி நிபச்சொல்லுகள், பல காயங்கள், இதெல்லாம் தன் வாழ்க்கையில் அவனை தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வாழ்வில் என் காலங்கள் முடிந்து விட்டது, என் நாட்கள் முடிந்து விட்டது, எனக்கு எல்லாமே முடிஞ்சிட்டு, இனிமேல் நான் வாழ முடியாது, எல்லாம் எனக்கு தொலைந்து விட்டது என்கிற ஒரு நிலைக்குள்ளே, ஒரு மனநிலைக்குள்ளே ஒருவேளை பல பேர் அவனை குறித்து நினைத்திருக்கலாம். இந்த யோபினுடைய வாழ்க்கையில் அவன் திரும்ப அந்த ஸ்தானத்திற்கு வரணுங்கிற ஆசையும் விருப்பமும் இருக்கிறது. ஒரு பக்கம் கலக்கங்கள் இருந்தாலும், ஒரு பக்கம் இருதயத்தில் வேதனைகள் இருந்தாலும், மற்றொரு பக்கத்தில் அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது என்பதை நம்ம படிக்க முடியும். அருமையானவர்களே, இப்போ ஒரு கேள்வி, நம்மளே எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம், நமக்கு ஒரு நன்மை உண்டாகுமா? நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுமா? நம்ம எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கிறோமே, நம்ம நன்மையை இனிமேல் அனுபவிக்க முடியுமா? இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தந்தார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஒரு புதிய துவக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்த போகிறேன் என்பதை ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்தார். கடந்ததை நினைத்து கவலைப்பட வேண்டாம், நடந்து போன காரியத்தை குறித்து வருத்தப்பட வேண்டாம். நம்ம எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்திருக்கலாம், எத்தனையோ போராட்டத்தை கடந்திருக்கலாம், நிபச்சொல்லுகளை கடந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, இதெல்லாவற்றையும் முடித்து வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம். இப்போ இந்த யோபுடைய வாழ்க்கையில அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. எல்லாம் முடிஞ்சு போனது உண்மைதான், எல்லாத்தையும் இழந்து போனதும் உண்மைதான். ஆனால் திரும்ப நமக்கு நன்மை உண்டாகுமா? அந்த ஸ்தானத்தில் நிறுத்தப்படுவோமா? அதெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கா என்று அருமையானவர்களே நினைக்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ யோபியினுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தின் நடுவில் அவனுக்கு சில நண்பர்கள் இருக்கிறார்கள், அநேகர் இருந்தார்கள். அநேகர் யோபியினுடைய வாழ்க்கையில் வந்த கஷ்டத்தை பார்த்து ஓடிட்டாங்க, உறவினர்கள் ஓடிட்டாங்க. ஆனால் இந்த நண்பர்களில் சில முக்கியமான நபர்கள்
அவனுக்கு கொஞ்சம் துணையாக, அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கிறது. அதில் தான் ஒரு நண்பர், ஸ்தோத்திரம், அவரோடு பழகின ஒரு சிநேகிதர் அவருக்கு சொல்லுகிறார், பாருங்க, அதனால் உனக்கு நன்மை உண்டாகும். ஒருவேளை நீ நினைக்கலாம் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கலாம், இனிமே எதுவுமே இல்லைன்னு நினைக்கலாம், இனிமே வாழ்வு இல்லைன்னு நினைக்கலாம், இனிமே வாழ்க்கையில் எதையும் பெற்றுக்கொள்வதற்கு திராணி இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் அவர் சொல்றார், அதனால் உனக்கு நன்மை வரும். அப்போ ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறது நிமித்தம் ஒரு புதிய துவக்கம் மனுஷ வாழ்க்கையில் உண்டாகும். ஏதோ ஒரு காரியத்தை மனிதன் செய்கிறது நிமித்தம் ஆண்டவர் தன் மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியும். அவர் சொல்லி கொடுக்கிறார், எதினால் உனக்கு நன்மை வரும். ஒரு காலத்தில் இருந்தது உண்மை, ஒரு காலத்தில் வாழ்ந்தது உண்மை, ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டா. ஆனால் நான் ஒரு காரியம் சொல்றேன், நண்பர் சொல்லுகிறார், பாருங்கள், அதனால் எதினால் நன்மை உண்டாகும். இன்றைக்கு நான் தொடர்ந்து 3 காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நன்மையை நீங்கள் பெறுவதற்கு உங்கள் வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற 3 காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். திரும்ப வாழ்க்கை துளிர்க்கணுமா? திரும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணுமா? திரும்ப நீங்கள் கட்டப்படணுமா? திரும்ப வாழ்விலே சுக வாழ்வை அனுபவிக்கணுமா? ஆண்டவர் சில காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்விலே நாம் செய்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த நன்மையை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா! நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு தருவார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எதினால் நன்மை வரும்? ஒன்று, அதே வசனம் சொல்லுகிறது, அந்த சிநேகிதர் சொல்லுகிறார், நீர் அவரோடு பழகி சமாதானமாய் இரும் என்று சொல்லுகிறார். கவனிங்கள், நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை உண்டாகும். நீ ஆண்டவரோடு நெருங்கி பழகு, அதனால உனக்கு நன்மை வரும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இழந்து போனவைகளை, வாழ்க்கையிலே தன்னிடத்தில் இருந்தவைகளை தன்னை விட்டு விலகி போய்விட்டதே. ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்தவன் ஒரு குலைந்து போன ஒரு சூழ்நிலைக்குள்ளே நிற்கிறானே, திரும்ப அது வருமா? கர்த்தர் சொல்றாரு, ஆமென், நல்ல ஒரு துவக்கம் முடிந்து போன இடத்துல, முடிந்து போன ஸ்தானத்தில் உனக்கு திரும்ப ஒரு துவக்கம் வரும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? அவரோட நெருங்கி பழகுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோட நெருங்கி பழகுங்கள். அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமது நெருக்கம் யாரோட இருக்கிறது? தேவனோட உள்ள நெருக்கம் நமக்கு அவசியம். கவனிங்கள், அநேகர் தங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, நன்மை பெறும் பொழுது, நன்றாக இருக்கும் பொழுது தேவனோடு நெருங்கி வருவதில்லை. அப்போ ஜெபம் அவங்களுக்கு தேவையில்லை, அப்போ அவர்களுக்கு ஆண்டவருடைய சமூகம் தேவையில்லை, அவர்களுக்கு ஆராதனை தேவையில்லை, தேவ பிரசன்னம் தேவையில்லை, ஆண்டவருடைய காரியங்களை செய்வதற்கு தேவையில்லை. அப்போ எல்லாமே பாருங்க, தூரத்தில் இருப்பார்கள். ஆனால் எப்போ நெருங்குவார்கள் தெரியுமா? வேதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, பாடுகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட நெருங்குவாங்க. நான் சொல்கிறேன், நெருங்கி பழகுங்கள், கர்த்தரிடத்தில் நெருங்கி வாருங்கள். அநேகர் தங்கள் வாழ்க்கையில் ஏன் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? தேவனுக்கு தூரமாய் நிற்கிறோம், தேவ பிரசன்னத்திற்கு தூரமாய் நிற்கிறோம், சத்தியத்திற்கு தூரமாய் நிற்கிறோம், தேவனுடைய காரியங்களில் கிட்ட வர முடியாதபடி தூரமாய் நிற்கிறோம். நெருங்குவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனோடு நெருங்கி வருவது ஒரு பெரிய நன்மை. மோசே வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு காட்சி, அற்புதமான ஒரு காட்சியை பார்க்கிறான். என்ன காட்சி? ஒரு முட்செடி, அந்த முட்செடியில் அக்கினி எரியுது. ஆனால் ஒரு அற்புதமான காட்சி அது. என்ன? முட்செடி வந்து போகலை. அவன் சொல்லுகிறான், நான் கிட்ட போய் பார்ப்பேன். கவனிங்கள், தூரத்தில் இருந்து ஐயோ அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது, தீ எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அந்த முட்செடி எரிந்து போகவில்லையே. ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது, திடீர்னு இப்படியெல்லாம் தீ பிடிக்குதே அப்படின்னு பயந்து ஓடலை. அவன் சொல்றான், இது சாதாரணமான அக்கினி அல்ல, இது சாதாரணமான தீ அல்ல, நான் இந்த அற்புதமான காட்சியை கிட்ட போய் பார்ப்பேன். ஹல்லேலூயா! இந்த அற்புதமான காட்சியை கிட்ட
கிட்ட போய் பார்ப்பேன். நெருங்கி வருகிறான். முட்செடியின் பக்கமாய் நெருங்கி வருகிறார். முட்செடியின் பக்கமாய் நெருங்கி வருகிறார். பக்கத்தில் வந்ததுனால தான் அவன் பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறார். மோசே அப்படின்னு கூப்பிடுறாரு. தேவ பிள்ளைகளே, தாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை, தன்மேல் தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்வதற்கு அவன் நெருங்கி வருகிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி வருகிறான். தூரத்தில் நிற்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. நெருங்கி பழகுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, யோபுக்கு சொல்லப்படுற வார்த்தை என்ன? நீ அவரோட நெருங்கி வா. இன்னைக்கு சூழ்நிலை உனக்கு கஷ்டமா இருக்கலாம், இன்னைக்கு பாடுகள் இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை உனக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை சந்தோஷத்தை நீ இழந்து போய் இருக்கலாம். இப்போ நீ ஆண்டவரோட நெருங்கி வா. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் பட்சத்தில் நிற்கிறீங்களா? தேவ சமூகத்தில் நிற்கிறீங்களா? இல்லை தூரத்தில் நின்று கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? நெருங்க முடியல, நெருங்க முடியல. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போன சீஷர்கள் கடினமான உபதேசம் என்று அவரிடத்தில் நெருங்காமல் தூரத்தில் பின் சென்றார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களில் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்ளும்போது உபத்திரவம் பாடு வந்துவிடும் என்று சீஷர்கள் அவரோடு நெருங்காமல் அவரை விட்டு தூரத்தில் போனார்கள். இயேசுவை பார்க்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கவில்லை, இனிமேல் இயேசு வரமாட்டார் என்று சீஷர்கள் அவரை விட்டு தூரமாய் போனார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எல்லாரும் நெருங்கி வாங்க. இந்த அருமையான நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நெருங்கி பழகுங்கள். ஆண்டவரோட நெருங்கி பழகுங்கள். ஆண்டவர் ஒரு மனிதனோட பேசுவார் எப்படி? சிநேகிதரை போல. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் ஒரு சிநேகிதர் அப்படிங்கிறாரு. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது ஒரு நண்பரிடத்தில் பேசுவது போல ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் பேசுவாராம். நெருங்கி பழகுங்கள். அதனால தான் அடிக்கடி ஆபிரகாமை கூப்பிடுவார். ஆபிரகாமே அப்படிம்பார். என்ன ஆண்டவரே? பாருங்க, அந்த உறவை பாருங்க, அவர்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற இடைவெளியை பாருங்க. ஆண்டவரே ஆபிரகாமை பல நேரங்களில் கூப்பிட்டார். கூப்பிடும் பொழுதெல்லாம் என்ன ஆண்டவரே? ஸ்தோத்திரம். உடனே அவர் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்றாரு. ஆபிரகாம் அதற்கு அருமையானவர்களை செவி கொடுக்கிறார். எந்த மனிதர்கள் நெருங்கி பழகிறார்களோ அதனால் அவர்களுக்கு நன்மை உண்டாகும். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்து, பல சூழ்நிலைகளை சந்தித்து, பல நெருக்கத்தை சந்தித்து, பல பாடுகளை சந்தித்து, பல அவமானங்களை சந்தித்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரமாய் நிற்கிறீர்களா? எனக்கு ஒரு நன்மை நடக்காதா? என் வாழ்க்கையில் ஒரு துவக்கம் வராதா? மறுபடியும் ஒரு துளிர்வு வராதா? மறுபடியும் ஒரு நன்மை எனக்கு கிடைக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நெருங்கி பழகுங்கள், அதனால் நன்மை உண்டாகும் என்று படிக்கிறோம். ஆமென். இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதன் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு திட்டமாய் சில வார்த்தைகளை சொல்லுகிறது. அந்த வார்த்தைகளை நம்ம கேட்டால், அந்த வார்த்தைகளை நம்ம கவனித்தால் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். கவனிங்கள், இரண்டாவது ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை முடிந்து போன காரியத்தில் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? முடிந்து போன காரியத்தை கர்த்தர் ஆரம்பிக்கணும் திரும்பவும். அது ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு பொருளாதாரமாக இருக்கலாம். எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒன்றுமே இதை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ செவி கொடுத்தால் அதனால் உனக்கு நன்மை உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், மனம் பொருந்தி செவி கொடுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு திட்டமாய் சொல்லுகிற வார்த்தை அதுதான். செவி கொடுத்து பாருங்கள், கீழ்ப்படிந்து பாருங்கள்.
உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதன் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளுக்கு நீ உண்மையாய் செவி கொடுத்து வந்தால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உனக்கு வரும். எப்போ? செவி கொடுத்து வந்தால். 14 வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். 1ஆம் 2ஆம் வசனத்தை விட்டு விடுகிறோம். அதற்கு பிறகுதான் நம்ம வாசிக்கவே செய்கிறோம். அதற்கு பிற்பாடு உள்ள வசனங்களை மார்போடு அணைத்து வைத்துக் கொள்கிறோம். அருமையானவர்களே, அந்த வசனங்கள் எல்லாம் எனக்குத்தான் என்று சொல்லுகிறோம். நிறைய வாக்குத்தத்தத்தை அப்படிதான் சொல்றோம், நல்லது. வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு போராடி ஜெபம் பண்றோம், நல்லது. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு வசனமும் ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தைகள். அதை வாசிக்க 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 நம்ம வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆனால் ஒரு பெரிய கண்டிஷன், சும்மா ஒன்றும் கொடுக்கலங்க வாக்குத்தத்தத்தை. ஆசீர்வாதத்தை அவர் சும்மா கொடுக்கல, ஆசீர்வாதத்தை அவர் சும்மா ஒன்றும் கொடுக்கல, ஒரு நிபந்தனையோடு கொடுக்கிறாரு. பாருங்கள், இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம்லாம் உனக்கு பலிக்கணும் அப்படின்னா நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் தேவவசனத்துக்கு கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைக்கு செவி கொடுத்து வந்தால், இப்போ நான் சொல்றது பலிக்குங்காரு. நம்ம முதல் வசனத்தை விட்டுடுறோம், 2ஆம் வசனத்தை விட்டுடுறோம், அதுக்கப்புறம் இருக்கிற வசனங்களை தான் வாசிக்கிறோம். அதில் மிக குறிப்பான வசனங்களை மட்டும் எடுத்து வைத்துக் கொள்ளுகிறோம். வாக்கு தத்தம் நிபந்தனையோடு வரும், வாக்கு தத்தம் சட்டத்தின்படி வரும். வாக்கு தத்தம், அவர் ஒவ்வொரு வாக்கு தத்தத்துக்கு பின்னால ஒரு நிபந்தனை வச்சிருப்பாரு. அதை செஞ்சாதான் இது கிடைக்கும், அதுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் இது கிடைக்கும், அப்படி நடந்தாதான் இது கிடைக்கும். எப்படி வேணாலும் போங்க, எப்படி வேணாலும் நடங்க, எப்படி வேணாலும் வாழுங்க, எப்படி வேணாலும் இருங்க, வசனத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க, வந்துடும் அப்படின்னா வராது. எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். வசனத்தோடு வாழாதவர்களுடைய வாழ்க்கையில் வசனத்தினுடைய ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் வராது. அதுக்குத்தான் இந்த புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறார். யோசுவாவுக்கு சொன்னார், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மறந்துடக்கூடாது, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், அதை நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அதை அப்படியே நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் செவி கொடுத்து வந்தால், நான் சொல்ற வார்த்தைக்கு செவி கொடுத்து வந்தால் நான் சொல்ற ஆசீர்வாதம் உன் குடும்பத்துக்கு வரும். வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? அதனால உனக்கு ஒரு நன்மை வரணும், அதனால ஒரு ஆசீர்வாதம் வரணும்னு நினைக்கிறீங்களா? செவி கொடுத்து பாருங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் வீட்டை ஆசீர்வதிப்பாராம், குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராம், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராம், மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிப்பாராம். பாருங்க, கடன் இல்லாத வாழ்க்கைக்குள்ள நம்மளை நடத்துவாராம், பயம் இல்லாத வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் நம்மளை நடத்துவாராம், செழிப்பான வாழ்க்கைக்குள்ள நடத்துவாராம். இதெல்லாம் எப்போ? எல்லாருக்கும் இது அவசியம், எல்லாருக்கும் இது தேவை. கடன் இல்லாத வாழ்க்கை தேவை, பயம் இல்லாத வாழ்க்கை தேவை, செழிப்பான வாழ்க்கை தேவை, எல்லா நிலைகளிலும் ஆசீர்வாதமான வாழ்க்கை தேவை. எல்லாருக்கும் இது விருப்பம் இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் செவி கொடுக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எப்படி நீங்கள் தேவ சமூகத்தில் நெருங்கி வருகிறீர்களோ அதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகிறது போல நீங்கள் செவி கொடுத்தால் அதனாலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு தீர்மானத்தோட ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய வசனத்திற்கு நான் செவி கொடுக்க எனக்கு கிருபை தாரும். நீ சொன்ன கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தவைகளின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை சொல்லி கொடுத்திருக்கிறீங்க, அந்த வழியில நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று கேட்க ஆரம்பித்தால், என்று ஜெபிக்க ஆரம்பித்தால், நீங்க தேவனோடு நெருங்கி வந்துட்டீங்கன்னா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்து விடுவார், கொடுத்து விடுவார். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்விலே ஒரு நன்மையை தேவன் கட்டளையிட இருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட இருக்கிறார், ஒரு நன்மையான ஈவுகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கட்டளையிட இருக்கிறார். நிச்சயமாய் ஆண்டவர் அதை செய்வார் என்று விசுவாசியுங்கள். மூன்றாவது ஒரு காரியம், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் அதன் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் 37
14. எப்பொழுது தேவன் தம்முடைய ஜடத்திற்கு நன்மையை கட்டளையிடுவார்? என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதினாலே தேவ பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகிறது? எதனால தேவ பிள்ளைகளுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார்? இஸ்ரவேலரின் வாழ்க்கையை இங்கே வாசிக்கிறோம். எப்படி இருக்கிறாங்க? வாழ்க்கை எப்படி இருக்கு? உலர்ந்து போய் இருக்கு. அவங்க சொல்றாங்க, இங்க எலும்பெல்லாம் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போனோம். அப்போ எல்லாம் முடிந்து போன நிலை. இனிமே அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி சொல்றாங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன நடக்க போகிறது? உலர்ந்து போன எலும்புகளைப் போல உயிரற்ற நிலையில் நாங்கள் இருக்கிறோமே என்று அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் அவர்களோடு இடைப்படுகிறார். கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார். ஆமென். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்கள் தேசத்திலே உங்களை வைப்பேன். நான் கர்த்தர், நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். நல்ல கவனிங்க. எப்போ நன்மை வரும் தெரியுமா? ஒரு காரியத்தை சொல்கிறேன், உணர்வடையுங்கள். ஏன் நமக்கு இந்த நிலைமை? நம்ம ஏன் இப்படிப்பட்ட நிலைக்குள்ளே இருக்கிறோம்? நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்? நம்ம வாழ்க்கையினுடைய நிலைக்கான காரணம் என்ன? இப்படி உலர்ந்து போன நிலைக்குள்ள நம்ம இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை உணர்வடையுங்கள். அதனால் உங்களுக்கு நன்மை. எங்க துவக்கம்? புதிய துவக்கத்தை எங்க கொண்டு வராரு? புதிய துவக்கத்தை எங்க துவங்க செய்ய போறாரு தெரியுமா? நீங்கள் உணர்வடைகிற இடத்துல உணர்வடையுங்கள். ஒரு காலத்தில் ஆண்டவரோட வாழ்ந்தவர்கள், ஒரு காலத்தில் தேவனோடு நடந்தவர்கள், ஒரு காலத்தில் ஆமென் கர்த்தருடைய வழிநடத்துதலை கண்டவர்கள். இஸ்ரவேலர்களைப் போல பாக்கியம் பெற்றவர்கள் யாருண்டு? அவ்வளோ மகிமையான காரியத்தெல்லாம் பார்த்தாங்க, கண்களால் பார்த்தார்கள். தேவன் கொடுத்த வானத்தின் மன்னாவை புசித்தவர்கள், தேவன் கொடுத்த நீரூற்றை அந்த தண்ணியை குடித்தவர்கள், தேவனுடைய வழிநடத்துதலை கண்ணால கண்டவர்கள். இவங்கள மாதிரி யாரும் ஆண்டவருடைய மகத்துவத்தை பார்த்துருக்க முடியாது. 40 வருஷமும் வனாந்தரத்தில் தேவன் ஜனங்களை நடத்தும் பொழுது ஆண்டவர் நடத்தின விதம் ஆச்சரியமாக இருந்தது. அதெல்லாம் நினச்சா கர்த்தரை விட்டு விலகி போக மனம் வந்திருக்காது. ஆனால் எடுத்ததுக்கும் கர்த்தரை விட்டு விலகி போவாங்க. எடுத்ததுக்கும் பாவம் செஞ்சிருவாங்க. எதை எடுத்தாலும் உடனே வழி விலகிடுவாங்க. அப்படிதான் அந்த ஜனங்களின் வாழ்க்கை இருந்தது. ஒரு காலத்தில் தேவனுக்காக நின்றவர்களும், தேவனுக்காக வாழ்ந்தவர்களும், தேவனுக்காக பிரகாசித்தவர்களும் நாங்கள் உலர்ந்து போயிட்டோமேன்னு கிடக்கிறாங்களே. அப்போ இவங்களுக்கு ஒரு புதிய துவக்கம் வேணுமா வேண்டாமா? இவங்க வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இல்லாவிட்டால் ஒரு ஜீவன் இவர்கள் வாழ்க்கையில் வேணுமா வேண்டாமா? கர்த்தர் அப்படி அவர்களை விடவில்லை. அவர் சொல்லுகிறார், உணர்வடைந்து பாருங்கள், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் மறுபடியும். இங்கே ஒரு துவக்கம். சேனைகளாய் கர்த்தர் அவர்களை எழுப்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் தங்கள் வாழ்க்கையின் தன் குற்றங்களை, தங்களுடைய குறைகளை உணர்வடைந்து கர்த்தரிடத்தில் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஒரு புதிய துவக்கம். அதனால் அவர்களுக்கு நன்மை உண்டாகும். உணர்வடையுங்கள். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கிவிடும். தாவீதுக்குள்ள உணர்வு இருந்துச்சு. ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன். ஒரு பக்கம் ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு பக்கம் தேவ சித்தத்தை செய்கிறவன், ஒரு பக்கம் தேவ அபிஷேகம் பெற்றவன், ஒரு பக்கம் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆண்டவர் அவனை தட்டி கொடுக்கிறார். இவனு மாதிரி, இவன் இருதயத்தை மாதிரி நான் பார்க்கவே இல்லை அப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் மற்றொரு பக்கத்தில் ஒரு மீறுதல், ஒரு பாவம், ஒரு தவறு அவன் வாழ்க்கையில் வந்த பொழுது 51ஆம் சங்கீதத்தில் உணர்வடைந்து பாடுகிறான். ஆண்டவரே, இந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். ஆண்டவரே, நீர் என்னை கழுவும், ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் சுத்தமாவேன். உணர்வடைந்து பாடுகிறார், உணர்வடைந்து ஜெபிக்கிறார். அந்த உணர்வுள்ள ஜபம் தாவீதை மறுபடியும் நல்ல ஒரு ஸ்தானத்தில் நிறுத்தினது. ஆசீர்வாதமான பாத்திரமாய் அவன் வாழ்க்கையில் இருப்பதற்கு அது காரணமாய் இருந்தது. உணர்வடையுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரத்தில் மனுஷனுடைய மன கடினங்கள் மிக கொடுமையாயிருக்கிறது. உணர்வே வரமாட்டேங்குது. வேதம் சொல்லுது, உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உணர்வு இல்லாதவர்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படி நன்மை வரும்?
யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். இளைய குமாரன் எவ்வளவு துணிகரமா, எவ்வளோ அருமையான சம்பவம். தகப்பனை விட்டு விலகி போய் வாழ்க்கையில் நஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ உணர்வடைகிறான். பார்த்தீங்களா, எங்கள் அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், நான் எழும்பி எங்கள் அப்பா வீட்டுக்கு போவேன், என்னை அவர் ஏற்றுக்கொள்வார். அவர் என்ன ஒரு பிள்ளையாக கூட ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை, ஒரு செர்வெண்டாக கூட என்னை வீட்டில் ஏற்றுக்கிட்டா போதும். நான் இப்படி நினைக்கல. அப்பா விட்டு பிரிஞ்சு வரும்போது நல்லா வாழலான்னு நினச்சேன், சுகமாக இருக்கலாம்னு நினச்சேன், எல்லா காரியங்களும் அனுபவிக்கலாம்னு நினச்சேன். அப்படி தான் என்னை சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி தான் என்னை கூட்டிகிட்டு போனா, வாடா உலகம் நான் இப்படி தான் இருக்கும், உள்ளே அடைஞ்சு கிடக்குறியே, வீட்டை விட்டு வெளியே வரமாட்டியா, வா வெளியே வந்து பாரு, உலகம் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா, உலகம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா. போய் பார்த்த பிறகு தான் தெரியுது, பன்றி சாப்பிடுகிற தவிடு கூட கிடைக்கலையா. எவ்வளோ அருமையாக சாப்பிட்டு அப்பா வீட்டில் சுதந்திரமாக இருந்தவன் இப்போ பன்றிகளோடு படுத்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கானா. உணர்வு வந்தது, நான் எழுந்து என் தகப்பன் வீட்டிற்கு போவேன். அதான் உணர்வு. வந்துட்டோம், என்ன இப்படியே வாழ்ந்து முடிச்சிருவோம் நினைக்கல. இல்லை, இந்த கஷ்டத்தை என்னால் அனுபவிக்க முடியாது, இந்த பாடுகள் என்னால் அனுபவிக்க முடியாது, இந்த சூழ்நிலைகள் என்னால் அனுபவிக்க முடியாது. ஐயோ நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், நான் எழுந்து என் தகப்பன் வீட்டிற்கு போவேன். திரும்ப அந்த தகப்பனுடைய நன்மைகளை இளைய குமாரன் அனுபவிக்க முடிஞ்சதா இல்லையா? முடிந்தது. முடிந்து போனதல்ல, முடிந்து போனதில் ஒரு துவக்கம். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில், தேவனோடு உள்ள உறவிலே, தேவ சத்தத்தோடு உள்ள காரியத்தில், கீழ்ப்படிதலின் காரியத்தில் சற்று தூரமாய் நிற்கிறீர்களா? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரமாய் நிற்கிறீர்களா? தேவ நன்மைகளை பெற்றுக்கொண்ட நீங்கள் இன்றைக்கு உலகத்திற்குள்ளே போயிட்டீங்களா? அதனால ஏற்பட்ட நஷ்டமா, அதனால ஏற்பட்ட தோல்வியா, அதனால ஏற்பட்ட போராட்டமா? எல்லாரும் கைவிட்டுட்டு விலகிட்டாங்களா? நீ சொல்லலாம், எல்லாரும் இழுத்து விட்டுட்டு போயிட்டாங்க பிரதர், இழுத்து விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியில் தேடனா கிடைக்க மாட்டேங்குது, தண்ணியா விட்டுட்டு போயிட்டான். அப்படிதான் மனுஷனை நம்பி போனா, உலகத்தை நம்பி போனா அப்படிதான் இருக்கும். நான் சொல்லுகிறேன், எந்த நிலையிலும் கர்த்தரை விட்டு போயிடாதீங்க, ஆண்டவரை விட்டு போகாதீங்க, பற்றி பிடித்து கொள்ளுங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு யோபுவுக்கு. அப்படி நண்பர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறான், இல்லைப்பா நன்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் உன் வாழ்க்கை துவங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு புதிய துவக்கம் உன் வாழ்க்கையில் துவங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீ ஒன்று செய், அவரோட நெருங்கி வா, மறுபடியும் ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிற இந்த வார்த்தை, உங்களோடு இடைபடுகிற இந்த வார்த்தை, கீழ்ப்படிங்க, உணர்வடையுங்க, நெருங்கி வாங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் புதிய புதிய ஆசீர்வாதங்களை, நினைவுக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை, எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட நன்மைகளை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீர்கள்? இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்பது மட்டுமல்ல, அதன்படி நடக்க எனக்கு கிருபை தாரும், அதன்படி வாழ எனக்கு கிருபை தாரும், அதன்படி ஜீவிக்க எனக்கு கிருபை தாரும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறது மட்டுமல்ல, அப்படி நடக்க ஒப்பு கொடுத்து விட்டால் நிச்சயமாய் இந்த 8வது மாதம் தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், நன்மைகள் உங்களை தேடி வரப்போகிறது, ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. ஹல்லேலூயா. எல்லா காரியங்களிலும் வெற்றியும் ஜெயத்தையும் நீங்கள் பெறும்படி பரிசுத்த ஆவியான உதவி செய்ய போகிறார். விரும்புகிறீங்களா? கீழ்ப்படிங்க, ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் நம்மை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து, பரிசுத்த ஆவியானுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து, இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்கள் செவிக்க சாய்க்கிறோம். நெருங்கி பழகுங்கள், செவி கொடுங்கள், உணர்வடையுங்கள். தேவன் ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து உங்கள் வாழ்விலே உங்களை வேரூன்றி நின்று நீங்கள் சுகித்திருக்கவும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உதவி செய்யட்டும். எல்லாரும் கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளிலே கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலே தேவன் நம்மோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக, கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்துக்காக, தேவன் கொடுத்த இந்த செய்திக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த வார்த்தைகள் மூலமாய் தேவன் எங்களோடு இடைபடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம்.
இந்த வார்த்தைகள் மூலமாய் நீர் எங்களோடு பேசுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களுக்கு செய்ய போகிற ஆண்டவரின் நன்மையான காரியங்களை குறித்து திட்டமாய் தேவன் வெளிப்படுத்தினதற்காய் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் கிரியை செய்கிற கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. உணர்வடையுங்கள், உணர்வடையுங்கள், திரும்பி வாருங்கள். ஆமென். எழுந்து வாருங்கள். இயேசுவின் நாமத்தினாலே நன்மை காத்திருக்கிறது, நன்மை காத்திருக்கிறது. அதை விட்டு விடாதிருங்கள். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் குறைகளை மன்னியும், குற்றங்களை மன்னியும் சொல்லுங்க. உணர்வடைந்து வாருங்கள், நன்மை காத்திருக்கிறது. செவி கொடுத்து பாருங்கள், நன்மை காத்திருக்கிறது. நெருங்கி பழகி பாருங்கள், கர்த்தருடைய நன்மை காத்திருக்கிறது. அதை நீர் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. இன்னைக்கே கர்த்தர் அதை கொடுக்க போறாரு. இன்றைக்கே தேவன் அதை உங்களுக்கு தரப்போகிறாரு. நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென், 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 ஆமென். கர்த்தாவே நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த ஆராதனைக்காக நன்றி. இந்த ஆராதனையில் தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே பாடல்கள், நல்ல ஆராதனை, நல்ல வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆண்டவருடைய நன்மையினால் நிரப்பும். என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய பிள்ளைகள் நீண்ட நாட்களாய் வாஞ்சித்தார்களோ அதை பெற்றுக்கொள்ள முடியாதிருக்கிற தடைகள் என்ன என்பதை ஆவியானவர் இன்றைக்கு எங்களோடு தெளிவாய் பேசினீர். அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய வேலைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய தொழில்களை ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய வியாபாரங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. நன்மையான எல்லா ஈவும் ஜோதியின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது என்று எழுதியிருக்கிறதே. எல்லா நன்மைக்கும் பாத்திரவான்களாய், நன்மையை அனுபவிக்கிற பாத்திரவான்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். உங்க நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதிக்கிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.